ஆதி பாரதி சீரியல்ல பாரதி ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்ததும் மித்ராவை பார்க்குறாங்க. மித்ராவோ திமிரா கால் மேலே கால் போட்டு ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க. பாரதி மித்ராவை பார்த்துட்டு அப்படியே சமையல் கட்டுக்குள்ளே போகிறாங்க. மித்ரா பார்த்துட்டு என்னடா இது வந்து வரையிலேருந்து வந்து வராதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி வந்து எள்ளும் கொள்ளுமா வெடிப்பான்னு பார்த்தா அவன் என்னடானா அமைதியாக சமையல் கட்டுக்குள்ளே போகிறாளே என்னவா இருக்குன்னு யோசிக்கிறாங்க. பாரதி கிச்சனுக்கு போயிட்டு திரும்பி வந்து மித்ராவுக்கு முன்னாடி வந்து கால் மேலே கால் போட்டு சோபாவில் உட்காந்துருக்கா. அப்போ மித்ராவுக்கு என்னடா இது இப்படி நமக்கு எதிர இப்படியெல்லாம் உட்கார மாட்டா, இப்படியெல்லாம் உட்காரவே மாட்டாளே, நமக்கு எதிர உட்காந்துருக்கா, ஒரு கப் டீ கேட்கலாமா, ஸ்ட்ராங்காக குடிக்கலான் இருக்கு, என்ன செய்யலாம் அப்படின்னு மித்ரா யோசிச்சு பார்த்துட்டு சரி ஆஸ்பத்திரியில் நடந்த விஷயத்தை பற்றி நாமளே ஏதோ அதை இதையும் பேசிட்டோம், இவகிட்ட டீ கேட்டால் திமிராத்தான் பேசுவான்னு நினச்சிட்டு தானே போய் டீ போட்டு குடிக்கலான்ட்டு கிச்சனுக்கு போயிருக்காங்க. பாரதி அங்கே சிலிண்டரை எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கரண்ட் அடுப்பை எடுத்து வச்சு அங்கே ஒயர் கனெக்ஷனையும் எரத்தடிக்கிற மாதிரி மாட்டி கொடுத்துட்டு வந்திருக்காங்க பாரதி. இது தெரியாத மித்ரா இவகிட்ட கேட்குறத விட நம்மளே போய் போட்டு குடிச்சுக்கலான்னு நினச்ச மித்ரா அப்படி எழுந்திரிச்சு கிச்சனுக்கு போகிறாங்க. போய் சிலிண்டரை ஆன் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே அடுப்பு எரியல. என்னடா இது என்னாச்சு, ஒருவேளை சிலிண்டர் மூஞ்சிருச்சா, சரி கேஸ் மூஞ்சிருக்கும் போல இருக்குது அதனால தான் எரியல, சரி நம்ம கரண்ட் அடுப்பை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கரண்ட் அடுப்பை ஆன் பண்ணுறாங்க. மித்ரா ஷாக் அடிச்சதும் அந்த பக்கம் தெரிச்சு போய் விழுந்ததும் ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க மித்ரா. வேலை ஆரம்பிச்சிச்சா அப்படின்னு நினச்ச பாரதி அப்போ தான் கிச்சனுக்கு போகிறாங்க. என்னடா இது ஹாஸ்பிட்டலேருந்து வந்ததும் பேச காணோம், இப்போ நம்மளை பார்த்தும் பேசலையே, இவ பாட்டுக்கு போகிறாளேன்னு நீ யோசிக்கலையா மித்ராங்கிறாங்க பாரதி. அடிச்ச அடி வாங்கிக்குவா, அடிச்ச அடிக்கு திருப்பி அடிக்கவும் மாட்டா, எப்படி அடித்தாலும் இந்த பாரதி வாங்கிக்குவான்னு நீ நினச்சிக்கிட்டியா மித்ரான்னு சொல்லிட்டு இதா பாரடி இப்போ போனால் போகுதேன்னு இவ்வளவுதான் உனக்கு ஷாக் கொடுத்துருக்கேன், ஆனால் இதுக்கப்புறமும் என் விஷயத்தில் நீ தலையிட்டு விளையாடுனேன்னு வச்சுக்கோ, அப்புறம் இதுக்கு மேலே சரியாக கண்ணம்மாப்பேட்டை தான் நீ போக வேண்டியதாக இருக்கும். இதோடு உனக்கு புத்தி வந்து திருந்துவேன்னு நான் நினைக்கிறேன், ஆனால் இதுக்கப்புறமா நீ திருந்தலைன்னா அது ஏன் தப்பு இல்லம்மாங்கிறாங்க பாரதி. இதா பாரடி, என் பசங்க மேலே இனிமேல் எப்போ கை வைக்கணும்னு நினச்சாலும் இந்த அடி உனக்கு ஞாபகத்தில் இருக்கணும். திரும்பவும் என் குழந்தைங்க கிட்ட எங்கேயாவது உன் வேலைத்தனத்தை காட்டுன அப்புறம் இது மட்டும் இல்லை, இதுக்கு மேலேயும் பெரிய சம்பவம் பண்ணி விட்டுருவேங்கிறாங்க. இதா பாரடி, இனிமே நீ வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நரக வாழ்க்கையாக தான் இருக்கும். என் பொண்ணு மேலே வீண் பழியை சுமத்தி இன்னைக்கு என் பொண்ணுக்கு பேச்சு வராமல் பண்ணிட்டியல்ல, எப்படிடி உனக்கு இவ்வளவு கீழ்த்தரமான யோசனையெல்லாம் வந்தது? நீ கெட்டவன்னு தெரியும், ஆனால் கேடு கெட்டவளாக இருப்பேன்னு நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதை பாரடி, இனிமே இந்த பாரதி கிட்ட நீ சீண்டுன பாரதி விட்டுரு விட்டுருன்னு கெஞ்சினாலும் விடமாட்டேன். பாரதி நினச்சா நீ கெட்ட என் பிள்ளைங்க மேலேயே நீ வீண் பழி சுமத்திட்டியல, இனிமேல் நான் நடத்த போகிற யுத்தத்தை பாரடி, இனிமேல் நீயா நானான்னு பார்க்கலாம். இதுக்கப்புறமும் என்கிட்ட முட்டி மோதிக்கிட்டு நிற்கணும்னு நினச்ச அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீ உயிர் தப்பிக்கணும்னா உன் அண்ணனை கூட்டிட்டு கண்காணாத தேசத்துக்கு ஓடி போயிடுடி மித்ரா. சொல்ல வேண்டியதெல்லாம் உனக்கு பொறுமையாக எடுத்து சொல்லிட்டேன். இதுக்கப்புறமா நீ உன் வாழுத்தனத்தை காட்டுன அவ்வளவுதான் சொல்லிட்டு ஒன்றை நறுக்கிடுவேன், நான் சொன்னதை செய்வேன்னு சொல்லிட்டு பாரதி அங்கேருந்து போகிறாங்க. மித்ராவோ விழுந்த வேகத்தில் நல்லா அடி இடி மாதிரி விழுந்திருக்கு. அப்படியே விழுந்த வேகத்தில் எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. கோயிலில் தான் அந்த ஆட்டம் ஆடினான்னு பார்த்தா இங்கே என்னடானா யுத்தர தாண்டம் ஆடுறாளே, 40 வாட்ஸுக்கு பதிலாக 1000 வாட்ஸ் வேறு வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாளே, அப்படி ஒரு வேளை வச்சுருந்தானா நான் கருகி போயிருப்பேனே. இனிமே இவகிட்ட கொஞ்சம் பார்த்து தான் நடந்துக்கணும்னு நினச்ச மித்ரா அப்பவும் திருந்த மாட்டேங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆதி தனியாக நின்று தமிழ் கூட பேசுனது விளையாண்டது பழகினது இதையெல்லாம் யோசிக்கிறாங்க. இப்போ ஆஸ்பத்திரியில் வாய் பேச முடியாமல் தமிழ் ஜாட பண்ணிருந்த நினச்சி அப்படியே கண்கலங்கி நிற்கிறாங்க. ஆதி அங்கே தவக்கில் வராரு. அண்ணே என்ன நினச்சி அழுகிறீங்க, ஏன்னா அழுதுட்டு இருக்கீங்க சொல்லுங்கண்ணே அப்படின்னு கேட்கவும், டேய் தமிழை பார்த்தியா, தமிழோட நிலைமையை பார்த்தியா, தமிழ் இப்படி கிடக்கிறத பார்த்து என் மனசே கலங்கி போச்சு. பாரதி எந்த உண்மையும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. மித்ராவுக்கோ பாரதியும் அவன் குழந்தைங்களையும் பிடிக்க மாட்டேங்குது. நான் என்ன தான் செய்வேன், பாரதி தான் என் பொண்டாட்டின்னு எனக்கு தெரிஞ்சிருந்தும் என் குழந்தைங்கன்னு தெரிஞ்சிருந்தும் நான் உண்மையை சொல்ல முடியாமல் தவிக்கிறேன் பார்த்தியா. ஆனால் இது சதியா விதியா, என் குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கணுங்கிற சூழ்நிலையான்னு தெரியல. ஆனால் என் கண்ணு முன்னாடியே என் குழந்தைங்க கஷ்டப்படுறதை என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியலையே தவக்கலின்னு அழுகிறாங்க. அது என் மனசு ரொம்ப வலிக்குதுடா தவக்கலை. பாரதி எவ்வளவு செஞ்சாலும் அவங்க உண்மையை சொல்ல போகிறதில்ல. ஆனால் என் குழந்தைங்க ரெண்டும் பிஞ்சு குழந்தைங்க எங்கள் மேலே கஷ்டப்படுது. ஆனால் நான் கவனிக்க முடியாத ஒரு குற்றவாளியாக என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது. பாரதி ஒரு காரணத்தினால என்னை வேண்டான்னு ஒதுக்கி இருக்கலாம், அல்லது உண்மையை சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் தமிழுக்கும் ஆதித்யாவுக்கும் நான் தான் அப்பான்னு தெரிஞ்சிருந்தோம். அவங்க பெரிய ரகசியத்தையும் உண்மையும் மனசுக்குள்ளே போட்டு புதைச்சி வச்சுருக்காங்க. அவங்க மனசு என்னமா வலிக்கும். பாரதி மட்டும் நீங்கள் தான் என் பொருசேன்னு சொன்னால் போதும், என் குழந்தைங்களையும் என் பொண்டாட்டியும் கூட்டிகிட்டு காணாத இடத்துல எங்காவது கூட்டிகிட்டு போய் நான் அவங்கள காப்பாற்றிக்குவேன்.
நானா பாரதியான்னு நாங்கள் 2 பேரும் எசிலி போட்டுட்ருக்கோம். ஆனால் குழந்தைங்கள எவ்வளவு இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. ஒரு சாதாரண விஷயத்தை எவ்வளவு பெருசு பண்ணி இன்னைக்கு தமிழ் பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கா. வீட்டில் இருக்கிறவங்க செஞ்சதையெல்லாம் நினச்சா எனக்கு அப்படியே ஆத்திரமாக வருதுடா தவக்கல. என்னோட கோபத்தை காட்டுனா இந்த வீட்டோட சூழ்நிலையே மாறிடும். மொத்தமாக நான் என் கோபத்தை அடக்கிக்கிட்டு அமைதியாக பேசாமல் இருக்க காரணமே பாரதி தான். தவக்கல ஆதிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அண்ணன் நீங்கள் மனசு வலியோடு இருக்கீங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இப்போ நம்மளால என்ன செய்ய முடியுங்கிறாங்க. இதை பாரு தவக்கலை, இது வரைக்கும் நான் பொறுத்ததெல்லாம் போதும். இனிமேல் நான் அமைதியாக இருக்க போகிறதா இல்லை. இனிமேல் எல்லாத்துக்கிட்டையும் உண்மையை சொல்ல போகிறேன். தவக்கலை, என்னோட குழந்தைங்களுக்கு நான் ஒரு நல்ல அப்பாவாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன ஆனாலும் சரி நான் அவங்களோட அப்பாங்கிறத உண்மையை சொல்ல போகிறேங்கிறாங்க. சரிண்ணே, எதுவாக இருந்தாலும் நீங்கள் யோசிச்சு முடிவு பண்ணுங்கள். சரி வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிடவும், இல்லைட தவக்கலை, இன்னும் கொஞ்சம் நேரம் நான் இங்கேயே இருந்துட்டு வரேன், நீ போ அப்படின்னு சொன்னதும் தவக்கலை அங்கேருந்து போயிடுறாரு. மறுபடியும் ஆதி நினைக்கிறாங்க, தமிழ் பேச முடியலையேன்னு எப்படி செய்கை பண்ணணும். ஐயோ நெஞ்சுக்குள்ளே அப்படியே மனசுக்குள்ளே தமிழ் நினச்சி மனசு வலியாகவும் அழுத்தமாகவும் இருக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. தமிழ், நீ கலங்காத. இனிமே அப்பா உனக்காக எப்பவும் கூடவே இருப்பேன். இவ்வளவு நாளா பாரதி உண்மையை சொல்லட்டும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இனிமே அவங்க சொன்னாலும் சரி சொல்லினாலும் சரி குழந்தைங்களை இனிமே தள்ளி வச்சு நான் பார்க்க மாட்டேன். எல்லார் முன்னாடியும் என் குழந்தை தமிழ்னு நான் சொல்லத்தான் போறேன்னு முடிவோடு வராங்க ஆதி. அடுத்த நாள் காலையில் பாரதி யார்கிட்டையுமே சொல்லாமல் பாட்டியும் தமிழையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. செக்கப் பண்ணிட்டு வரேன்னு சொல்கிறாங்க பாரதி. அப்போ பாட்டி கேட்குறாங்க, என்ன பாரதி வீட்டில் வரும்போது ஆதி தம்பிக்கிட்ட கூட சொல்லாமல் வந்துட்டியே, ஏன் இப்படி பண்ணினேன்னு கேட்குறாங்க. பாட்டி, நீங்கள் கேட்குறதுல நியாயம் இருக்குது. பாட்டி, நீங்கள் கேட்குற விதம் எனக்கு புரியுது. ஆனால் நம்ம யாருக்கும் யாரையும் தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு தான் நான் நினச்சி கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஆனால் நம்மளால அவங்க கஷ்டப்படக்கூடாது. அவங்களுக்கு ஏற்கனவே நம்ம தொந்தரவு கொடுத்துட்ருக்கோம். அதுவே எனக்கு பெரிய வேதனையாக இருக்குது. அதனால தான் நான் யார்கிட்டையும் சொல்லாமல் நான் உங்கள் 2 பேர்த்தையும் மட்டும் கூட்டிகிட்டு வந்தேங்கிறாங்க பாரதி. இதை கேட்ட பாட்டியும், எனக்கும் புரியுது பாரதி. சரி, நீ எது செஞ்சாலும் அது சரியாக தான் இருக்கும். நீ போய் டாக்டரை பார்த்துட்டு வான்னு சொன்னதும் பாட்டியும் தமிழையும் உட்கார சொல்லிட்டு பாரதி டாக்டரை பார்க்கறதுக்கு போகிறாங்க. ரிசப்ஷனில் ஃபாரின்லேருந்து டாக்டர் வந்துட்டாங்களான்னு கேட்குறாங்க. அப்போ ரிசப்ஷன் லேடி, ஆமாம் நீங்கள் முதலே அப்பாயின்மெண்ட் போட்டு வச்சுருக்கீங்களான்னு கேட்கும்போது, ஆமாம் தமிழரசிங்கிற பேரில் போட்டு வச்சுருக்கோங்கிறாங்க. சரி நான் செக் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி ரிசப்ஷனில் இருந்த லேடி சொல்கிறாங்க. ஏற்கனவே நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க. டாக்டர் மற்ற பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்காங்க, இப்போ வந்துடுவாங்க, நீங்கள் உட்காருங்க, நான் கூப்பிட்றேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் பணம் 1,00,000 ரூபா கட்டிருங்கிறாங்க. இதை கேட்டுதான் பாரதி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மேடம் சொல்கிறீங்க, 1,00,000 ரூபா கட்டணுமா? அப்போ டாக்டர் பார்த்தபோது கூட இவ்வளோவெல்லாம் சொல்லவே இல்லையேங்கிறாங்க. மேடம், டாக்டரோட அப்பாயின்மெண்ட்டுக்கு 50,000 ரூபா, குழந்தைக்கு பேசுகிற ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு 50,000 ரூபா. பணம் கட்டினா தான் டாக்டரையே பார்க்க முடியும்னு சொல்லிடுறாங்க. குழந்தை பேசுறதுக்கே அவர் ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். மொத்த பணத்தையும் கட்டிட்டீங்கன்னா நீங்கள் டாக்டரை பார்க்கலாம், உங்கள் பொண்ணை பேச வைக்கலாங்கிறாங்க. ரிசப்ஷன்லேருந்து அந்த லேடிக்கிட்ட பேசுனதுக்கப்புறம் பாரதி வந்து பாட்டிக்கிட்ட சொல்லிவிட்டு, நான் சுதாகர்கிட்ட பேசிட்டு வரேன், எனக்கு இன்னும் சம்பள பணம் வரல, எப்போ வரும்னு கேட்டுட்டு நான் பார்த்துட்டு வரேன் பாட்டிங்கிறாங்க. சரிம்மா போய் பார்த்து பேசிட்டு வாங்குறாங்க பாட்டி. பாரதி சுதாகருக்கு ஃபோன் பண்ணி, சார் எனக்கு இது வரைக்கும் சம்பள பணம் வரல, மேனேஜர்கிட்ட பேசினேன், இப்போ கிரெடிட் ஆயிருன்னு சொன்னார், ஆனால் இது வரைக்கும் ஆகலை, எனக்கு எமர்ஜென்சி, கொஞ்சம் பணம் தேவைப்படுதுங்கிறாங்க பாரதி. என்ன பாரதி, நீங்கள் நம்ம ஆஃபீஸில் தானே வேலை பார்க்குறீங்க, ஆஃபீஸோட நிலைமை உங்களுக்கு தெரியாதா? இன்னும் 2 நாளில் சம்பளம் வந்துடும், பொறுமையாக இருங்கங்கிறாங்க. சார் எனக்கு இந்த மாதம் சம்பளம் வேணால் 2 நாள் கழித்து போட்டு விடுங்க, ஆனால் போன மாதம் சம்பளமாவது எனக்கு கொடுங்க சார், எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டுங்கிறாங்க பாரதி. என்ன பாரதி நிலைமை தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, 3 ப்ராஜெக்டில் நம்ம நஷ்டத்தில் போய்கிட்டு இருக்கோம், கம்பெனியை என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் முட்டி மோதி தவிச்சிட்டு இருக்கோம், இப்போ போய் நீங்கள் சம்பள பணம் அது இதுன்னு பணம் கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னடானா மாத சம்பளமும் 2 மாத சம்பளம் இப்படி கணக்கு போட்டு கேட்டுட்ருக்கீங்களா? இதை பாருங்கள், சொல்கிற நிலமையை புரிஞ்சுக்கோங்க, இதுக்கப்புறம் பணம் கணக்கு கேட்டுட்டு இருக்காதீங்கன்னு சொல்லி சுதாகர் திட்டுறாங்க. இதுக்கப்புறம் பாரதிக்கிட்ட மறுபடியும் நீங்கள் ஏதாவது சொல்லணுமா கேட்கணுமாங்கிறாங்க. இல்லை சார் நான் எதுவும் கேட்கலான்னு ஃபோனை ஆஃப் பண்ணுறாங்க பாரதி. ஆரியை ஏமாற்றி அவரோட கம்பெனியே நடத்திக்கிட்டு அண்ணனும் தங்கச்சியும் எல்லாத்தையும் ஏமாற்றி நீங்கள் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளமும் கொடுக்காம என்ன ஏமாத்துறதா நினச்சி எல்லாத்தையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்கள. எங்கே எப்படி உங்களை கவனிக்கிறதுன்னு அப்போ எனக்கு தெரியும். என்கிட்ட ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நல்லா மாட்டுவீங்க. அந்த பவானி கொடுக்குற தைரியத்தில் தானே இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் ஆட்டத்துக்கெல்லாம் ஒரு நாள் நான் முடிவு கட்டத்தான் போகிறேன். நீங்கள் யாருங்கிறதையும் ஊருக்கு காட்டத்தான் போகிறேன். வெட்ட வெளிச்சம் போட்டு முகத்தெரிய கிழிச்சு நடு தெருவில் நிறுத்த போகிறேன்னு நினைக்கிறாங்க பாரதி. கடவுளே, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ எப்படியாவது தமிழுக்கு பணத்தை கட்டி ஆகணும், இப்போ பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு முழிச்சிட்டு இருக்காங்க பாரதி. சரி போய் பாப்பாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு பாப்பாவையும் பாட்டியும் பார்க்க வராங்க பாரதி. அங்கே பார்த்தா அவங்க 2 பேர்த்தையும் காணா, இங்கே தானே உட்காந்துருந்தாங்க, எங்கே போயிருப்பாங்கன்னு திரும்பி பார்க்குறாங்க. பாரதி ரிசப்ஷனில் போய் கேட்குறாங்க, அட அவங்க 2 பேரும் இப்போ தாங்க ஸ்பீச் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த ரூமில் தான் குழந்தைக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, போய் பாருங்கங்கிறாங்க. பாரதி தமிழ் இருக்கிற ரூமுக்கு போகிறாங்க.
உள்ள பார்த்தா அங்கே ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ பாரதி பதட்டப்படுறாங்க. ஐயோ! இந்த டாக்டர் இன்னும் ஒரே நாள் தான் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இவளுக்கு ட்ரைனிங் வேற கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கே நான் பணத்தை கட்டியாலுமே என்ன பண்ணட்டும்னு பாரதி பார்த்துட்டு குழப்பத்தோடவும் கவலையோடவும் பதட்டத்தோடவும் இருக்காங்க. ட்ரைனிங்கை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போவே நான் பணத்தை கட்டி ஆகணுமே, நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? சுதாகர் சாரை கேட்டதுக்கு இப்போ அவர் காலை வாரி விட்டுட்டாரு. சுதாகர் சொன்னது எல்லாம் யோசிச்சு இப்போ பிரயோஜனமே இல்லை. நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அதே இடத்துல அப்படியே செவத்துல தலையை சாஞ்சு நின்று கவலையோடு நிற்கிறாங்க பாரதி. இங்கே தமிழ் பாப்பாவுக்கு அவங்க ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. தமிழும் ட்ரைனிங்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வாயடிச்சுட்டு பேசி பார்க்குறாங்க. பாரதி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அப்படியே தலை சாஞ்சு நிற்கிறவங்க கிட்ட நர்ஸு வந்து கூப்பிட்டு, மேடம் பணம் கட்டிட்டீங்களா? இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்குது, சீக்கிரமாக பணத்தை கட்டிடுங்க, உங்களுக்கு பின்னாடி இன்னும் 3 பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பாரதி, சரி மேடம், இன்னும் 1/2 மணி நேரத்தில் கட்டணுமாங்கிறாங்க. ஆமாம் மேடம், 1/2 மணி நேரம் தான் உங்களுக்கு டைம் இருக்குங்கிறாங்க. சரி என்ன பண்ணலான்னு யோசிச்ச பாரதி தான் கழுத்தில் கிடந்த தாலியை எடுத்து பார்க்குறாங்க. வேற வழியே இல்லை, தமிழ் பேசி அவள் அழகை பார்க்கணுன்னா நம்ம இந்த தாலியை அடமானம் வச்சு தான் ஆகணும்னு நினைச்ச பாரதி தான் கழுத்தில் கிடந்த தாலியை எடுத்து பார்க்குறாங்க. அவசரத்துக்கு ஒன்றும் தப்பில்லை, ஆபத்துக்கு இந்த தாலி தான் நமக்கு உதவ போகுதுன்னு நினச்சி பாரதி அந்த தாலியை கழட்ட போகிறாங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து ஆதி வந்துடுறாங்க. வந்ததும் பாரதின்னு கூப்பிடுறாங்க. அப்போ பாரதி அந்த தாலியை எடுத்து தான் புடவைக்குள்ளே மறைச்சி வச்சிடுறாங்க. என்ன காரியம் பண்ண பார்த்தீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பாரதி கண்கலங்கி நிற்கிறாங்க. என்ன பாரதி, ஏன் அழுகுறீங்க? இப்போ எதுக்காக அந்த தாலியை கழட்ட போனீங்கன்னு கேட்கும்போது அப்போ பாரதி சொல்கிறாங்க, என் குழந்தையோட பேச்சு தான் எனக்கு முக்கியம். இப்போதைக்கு 1,00,000 ரூபா பணம் கட்டியே ஆகணும். எனக்கு வேறு வழி தெரியல, எனக்கு சம்பளமும் வரல, அதனால நான் என் தாலியை அடமானம் வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேங்கிறாங்க. இதை கேட்ட ஆதி, என்ன பாரதி இவ்வளவு விஷயங்களை மறைச்சு வச்சுட்டு இப்போ கூட என்கிட்ட உதவின்னு கேட்க தோணலை பாருங்க. ஏன் குழந்தையோட பெத்த அப்பா நான் இருக்கிறதையே நீங்கள் மறந்துட்டீங்களா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் நான் எவ்வளவு வேணாலும் செலவு பண்ண தயாராக இருக்கேன். என் குழந்தைங்களுக்கு நான் செய்யாமல் வேற யார் செய்வா? உங்கள் ஈகோனால என்கிட்ட சொல்லக்கூடாது, என்னை விட்டு விலகியே இருக்கணும், என்னை ஒதுக்கியே வைக்கணும்னு நினச்சிட்டிங்களா பாரதின்னு கேட்குறாங்க ஆதி. அப்போ பாரதி திருன்னு ஆதிவே பார்க்குறாங்க. என்ன ஆதி சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது எல்லா உண்மையும் எனக்கும் தெரியும், ஆனால் நீங்கள் என்கிட்ட உண்மையை சொல்லக்கூடாதுன்னு தானே மறைச்சி வச்சுருக்கீங்க. தமிழ் என்னோட குழந்தை, என் குழந்தைக்கு என்ன செலவானாலும் சரி, எவ்வளவு செலவானாலும் சரி, எல்லாம் நான் பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு ஆதி அவங்க கை காசை போட்டு 1,00,000 ரூபாய் பணத்தை கட்டுறாங்க. அப்போ பாரதி ஆதி கிட்ட நன்றி சொல்ல வரும்போது பாரதியை பார்த்து கேட்குறாங்க, என்ன பாரதி எதுக்கு நன்றி சொல்கிறீங்க? குழந்தை என் குழந்தை, என் குழந்தைங்களுக்கு நான் கட்டாமல் வேறு யார் கட்டுவா அப்படின்னு ஆதி திருப்பி கேட்கும்போது பாரதி எதுவும் பேசாமல் அப்படியே வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. அப்படி சொல்லுங்க தம்பின்னு சொல்லிக்கிட்டு பாட்டி வந்து நிற்கிறாங்க. பாட்டி இதெல்லாம் உங்கள் வேலையாங்கிறாங்க. ஆமாம் பாரதி, நீ பணத்துக்கு தவிழ்ச்சி போய் அங்கே கேட்டுட்டு இருக்கிறத நாங்களும் கேட்டோம். இதை பார் பாரதி, கட்டின புருஷன் கண்ணு முன்னாடி இருக்கும்போது நீ கண்டவங்க கிட்டேயெல்லாம் கையேந்து நிற்கிறத என்னால் பார்த்துட்டு சகிச்சுட்டு இருக்க முடியல. அதனால தான் ஆதி தம்பி கிட்டேயே உதவின்னு நானும் கேட்டேன். நீ கேட்கல பாரதி, நீ கேட்கவும் வேண்டாம், கேட்கவும் மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் ஆதி தம்பி கிட்டேயே நான் சொன்னதும் நேராக வந்து நிற்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவர் குழந்தைக்கு அவர் பார்க்காம வேறு யார் பாப்பா? தானாடாட்டையும் தன் தசை ஆடுன்னு சொல்லுவாங்களே, அதுதான் ஆதியோட தசை ஆடி இருக்கு. இன்னைக்கு அவரோட குழந்தை இந்த நிலையில இருக்கும்போது நீ மட்டும்தான் இந்த கஷ்டத்தை பங்கிக்கணுமா என்ன? ஆதிக்கும் அந்த உரிமை இருக்கு பாரதி. தமிழ் அவரோட குழந்தை.